Hi everybody, welcome to Pebble Channel series. நம்ம பெப்பிள் தமிழ் சேனலில் நிறைய அந்த கிளம்பாக்கத்துக்கு சென்னை மாநகரத்துக்குள்ளேருந்து அதாவது வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இங்கேருந்து எப்படி பஸ்ஸில் ட்ரெயினில் போகலான்றது நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கிளம்பாக்கத்துக்கு இங்கேருந்து பஸ்ஸில் தான் போகணும். நிறைய பஸ்ஸு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகுது. ஆனால் இப்போ நம்ம போகிற பஸ் வந்து 1 to 1, அதாவது தாம்பரம் டு கிளம்பாக்கம் மட்டும்தான். வேறு எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. இங்கேருந்து கிளம்புற பஸ்ஸு நேராக போய் கிளம்பாக்கம் வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே போய் நிப்பாட்டுறாங்க. அதனால தான் இந்த பஸ்ஸில் நம்ம பயணிக்க போகிறோம். இது புதுசாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸு 1 to 1 18M. வாங்க இந்த பஸ்ஸில் போய் நம்ம கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகலாம். பஸ் இப்போ பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்குது. 18M 1 to 1. நம்ம இப்போ அந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். இதுதான் அந்த பஸ்ஸு. இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் 1 to 1, அதாவது 18M 1 to 1 பஸ்ஸில் இப்போ நான் ஏறி இருக்கிறேன். இது அடிக்கடி இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 to 1 தான். அதாவது இங்கே தாம்பரத்தில் எடுத்தால் கிளம்பாக்கம் வெளியூர் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இருக்க பொது தளத்தில் போய் நிப்பாட்டுவாங்க. நம்ம அங்கே இறங்கி உள்ளே போயிடலாம். அதே மாதிரி நம்ம பொது தளத்தில் வெளியில் வந்தோம்னா அங்கேயே இந்த பஸ் நிற்கும். 18M நிற்கும். அது நேராக வந்து தாம்பரத்தில் தான் நிற்கும். வேறு எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. சீக்கிரமாக வந்துடலாம். அதுக்கு இந்த பஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸில் தான் இப்போ நான் போகிறேன். இங்கேருந்து நிறைய பஸ் கிளம்பாக்கம் போகுது. அது வந்து மாநகர பேருந்துக்கு உள்ளே போய் அங்கே இறங்கி நீங்கள் மினி பஸ்லேயோ இல்லை லிஃப்ட்டில் இறங்கி படிக்கட்டில் இறங்கி இங்கே வந்து பேட்டரி காரில் ஏறி இங்கே வரணும். இதில் போனோம்னா நம்ம டைரெக்டாக வெளியூர் போகிற பேருந்து நிலையம் முன்னாடி போய் இறங்கலாம். அதனால தான் இந்த பஸ்ஸில் தான் இப்போ நான் பயணிக்க போகிறேன். வாங்க, இது எவ்வளோ நிமிஷத்தில் போய் சேருன்றதை பார்க்கலாம். இது டிக்கெட் பேர் வந்து 20 rupees. இப்போ பஸ் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சு. வந்து இப்போ நேஷ்னல் ஹைவேயில் போயிட்டு இது வேறு எங்கேயுமே இந்த ஸ்டாப் கிடையாது. பஸ் இப்போ இரும்பலூர் சிக்னலில் இருந்து போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே ஸ்டாப் நிப்பாட்டலை, சிக்னலில் தான் நின்றுச்சு பஸ்ஸு. இப்போ அடுத்ததாக வர ஊர் வந்து பெருங்குளத்தூர். பஸ்ஸு பெருங்குளத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரிட்ஜ் வந்து மேலே ஏறினோம்னா அது காஞ்சிபுரம் சைடு போகிறது. அது பஸ்ஸு கீழே தான் போகுது. நீங்கள் பார்க்குறது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். வண்டலூர் ரயில்வே கேட் ஸ்டாப் அது ஆப்போசிட்டில் தெரியுது, சைடில் தெரியுது வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். அது இதுக்கு அடுத்தது வந்து வண்டலூர் உயிரியல் பூங்கா. ஆனால் அங்கே பஸ் நிற்காது, மேலே பிரிட்ஜ் மேலே ஏறி போயிடுவாங்க. அதனால் தான் நமக்கு வந்து சீக்கிரமாக நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சேர முடியுது.
இதுதான் அண்ணா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. பஸ் அங்கே கீழே நிற்கல, மேலேயே போய் ஏறி இறங்கினோடனே உங்களுக்கு வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துடும். இந்த பஸ் வந்து மாநகர பேருந்துக்கு உள்ளே போகாது. நமக்கு வந்து புறநகர் பேருந்து, அதாவது வெளியூருக்கு போகிற பேருந்து நிலையத்துக்கு முன்னாடியே போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. இது வந்து நமக்கு வந்து புறநகர் பேருந்து நிலையத்துக்குள்ளே பஸ் இப்போ என்ட்ரி ஆகுது. ஏற்கனவே மாநகர பேருந்துக்கும் புறநகர் பேருந்து இணைக்கிற கட்டணமில்லா இணைப்பு பேருந்து நின்றுட்டுருக்கு. இதுலேயும் மக்கள் நிறைய வந்து இறங்கிட்டே போயிட்டே இருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பஸ் வந்து கிளம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்துக்கு வந்து பின்னாடி நீங்கள் பாருங்கள், மினி பஸ். இப்போ நம்ம வந்து புறநகர் பேருந்து நிலையம் வந்து இறங்கிட்டோம். 10 நிமிஷம் தான் டைமு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தனால மெதுவாக வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போனோம்னா இது வந்து பொதுத்தளம். உள்ளே போனோம்னா நம்ம எந்த ஊருக்கு எந்த பிளாட்ஃபார்ம் போகிறோமோ அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து நம்ம போயிடலாம். என்ன நேரங்களே, நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் 18M 121, அதாவது தாம்பரம் டு கிளம்பாக்கம் வெளியூர் பேருந்து நிலையம் வரைக்கும் வர அந்த பஸ்ஸில் நம்ம பயணித்து இங்கே வந்தோம். டிக்கெட் பேர் பார்த்திங்கன்னா 20 ரூபா. 10 நிமிஷம்தான். நம்ம வந்து தாம்பரம் டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்து வரதுக்கு 10 நிமிஷம்தான். இது வந்து இப்போ புதுசாக தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது நல்ல அடிக்கடி இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு பஸ் நிற்கிது, அப்போ அங்கே ஒரு பஸ் அங்கே நிற்கும். ரெண்டு மாறி 10 நிமிஷத்தில் அவங்க வந்துடுறாங்க. ஏன்னா 1 to 1 எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. அதனால் இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரவங்க இந்த பஸ்ஸை பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.